அவசரப்பட்டு பைக்கில் இதை செய்து விடாதீர்கள். மெக்கானிக் நேரடியாக சொன்ன விஷயம். சமூக வலைதளங்களில் வைரலான ஒரு வீடியோ பார்த்து அனைவரும் செயின் ஸ்ப்ராக்கெட் டேப் சுத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் அது எவ்வளவு பெரிய அபாயத்தில் முடியும் என்பதை டூ வீலர் சம்பந்தமாக வீடியோ போடும் பைக் கேர் சேனல் வைத்திருப்பவர்கள் விளக்கமாக கூறுகிறார். எனவே இனிமேல் இது மாதிரியான வேலைகளில் செயல்படாமல் இருந்தால் இந்த மாதிரி அனுபவம் உள்ள மெக்கானிக்கல்கள் சொல்லும் அறிவுரையை கேளுங்கள். அண்ணே சொல்லுங்கண்ணே. நம்ம வண்டிக்கு இது வரைக்கும் 4 தடவை வெளியில செயின் ஸ்ப்ராக்கெட் மாத்திட்டேன். சரி. எங்கேயுமே வேலை விளங்கல. சரி. அப்புறம் யூடியூப்ல உங்க வீடியோ பார்த்தேன். சரி 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 நீங்க நல்லா பண்ணுவீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதே இப்ப உங்ககிட்ட எடுத்துட்டு வந்திருக்கேன். சரிண்ணே. நம்ம வண்டிக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, நான் கம்பெனி செயின் ஸ்ப்ராக்கெட் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன். நீங்க வண்டியை கழுவிட்டு அந்த செயின் ஸ்ப்ராக்கெட்டை மாத்தி விட்டு ஒரு ஸ்ப்ரே அடிச்சுட்டு லாஸ்ட் அந்த டேப்பை மட்டும் சுத்தி விட்டுறீங்களா? செயின் ஸ்ப்ராக்கெட் எல்லாம் மாத்திடலானே, அது என்ன டேப்பை சுத்த சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. என்ன யூடியூப்ல வீடியோ எல்லாம் போடுறீங்க, இது தெரியாதானே? இன்ஸ்டால தான் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அவன் தான் அழகா ஒரு வண்டிக்கு செயின் ஸ்ப்ராக்கெட்டை கிளீன் பண்றான், பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் செயின் லூப் அடிக்கிறான், அடிச்சுட்டு இந்த டேப் அப்படியே சுத்துறேன், அதுக்கப்புறம் செயின் ஸ்ப்ராக்கெட் பூ மாதிரி ஓடுது. இதை மாத்தினீங்க அப்படின்னா லைஃப் நல்லா வரும்னு அவனே அழகா சொல்லியிருக்கான். அதனாலதான் சரி நம்ம மாத்துறோம். புது செயின் ஸ்ப்ராக்கெட்ல இதே வேலையை பண்ணிட்டோம்னா இன்னும் லைஃப் நல்லா வரும்ல. அதனாலதான் கையோட வாங்கிட்டு வந்துட்டேன். நம்ம வண்டிக்கு கிளீன் பண்ணி எல்லாம் பண்ணி விட்டு இதே பண்ணி விட்டுருங்க. என்ன சின்ன பிள்ளை மாதிரி பேசுறீங்க? சோசியல் மீடியால போடுற வீடியோ ஃபுல்லா உண்மை நம்புற உங்களை மாதிரி ஆள்னால தானே தேவையில்லாத வீடியோலாம் இந்த மாதிரி ட்ரெண்டிங் ஆயிருது. இப்போ செயின் ஸ்ப்ராக்கெட்டுங்கிறது ஒன்றும் ரப்பர் கிடையாது, அது இரும்பு. இப்போ நீங்க சொல்ற மாதிரியே அந்த செயின் ஸ்ப்ராக்கெட்ல நான் ஃபுல்லாவே டேப்பை சுத்திட்டேன்னு வைங்களே, ஜஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர்ல அந்த செல்லோ டேப் ஃபுல்லாவே ஸ்பீடுல பிஞ்சு ஒன்று சின்ன பல்லு கவருக்குள்ள போய் உட்காரும், அல்லது பின்னாடி உள்ள ஸ்ப்ராக்கெட்ல போயிட்டு சேரும். இதனால என்ன ஆகும் அப்படின்னா, செயின் ஸ்ப்ராக்கெட்டோட லைஃப் குறையதான் செய்யுமே தவிர்த்து 100க்கு 100% இது மூலியமா செயின் ஸ்ப்ராக்கெட்டோட லைஃப் கூடவே கூடாது. அது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்கு. நீங்க செல்லோ டேப்பை சுத்தும் பொழுது அந்த ஸ்ப்ராக்கெட்டோட பல்லு அந்த செயின்ல கரெக்டா சீட் ஆக முடியாம செயினோட டெம்பர் அதிகரிக்குது. இதனால செயின் ஸ்ப்ராக்கெட்டும் செயினும் பெண்டாகி கட் ஆகிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்பு இருக்குண்ணே. மாத்த போறது புது செயின் ஸ்ப்ராக்கெட். நீங்க பார்த்த வீடியோ போய் உண்மையை நம்பி இதுல போய் ட்ரை பண்ண சொல்றீங்களே, தயவு செய்து சொல்றேன், இதெல்லாம் தேவையில்லாத வேலைண்ணே. ஏன்னா அதுவும் சுத்தக்கூடாதானே? என்னண்ணே நீங்களே இப்படி சொல்றீங்களேண்ணே? அப்புறம் இந்த வண்டி என்ன தானே நாங்க பண்றது? ஏன்னா காசு கம்மியா கொடுத்து வாங்குற வண்டி கூட கவர் கொடுக்குறாங்க. இது இவ்வளவு காசு போட்டு வாங்கி செயின் கவரும் இருக்க மாட்டேங்குது. இப்ப நாங்க இதெல்லாம் பண்றதுக்கு என்னதான் பண்றது? அதை கூட விடுங்களே. எதனால காசு கம்மியா வாங்குற வண்டி செயின் கவர் கொடுக்குறேன், இந்த வண்டிக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறேன்? அதையாவது கொஞ்சம் சொல்லுங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். நீங்க கேட்கிற சந்தேகம் உண்மையாலுமே ரொம்ப நல்ல சந்தேகம் தான். அதாவது காசு கம்மியா கொடுத்து வாங்கக்கூடிய வண்டி, காசு அதிகமா கொடுத்து வாங்கக்கூடிய வண்டி அப்படிங்கிறது கான்செப்ட் இல்ல. லோயர் சிசி வண்டி, ஹையர் சிசி வண்டிங்கிறதான் கான்செப்ட். லோயர் சிசி வண்டின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதனுடைய வேகம் 80 கிலோமீட்டர்ல தான் போகும். ஓகேங்களா? நம்ம குறைந்தபட்சம் ஆஃபீஸ்க்கு, வீட்டுக்கு இந்த மாதிரி ரொம்ப பேசிக்கா தான் அந்த வண்டியை யூஸ் பண்ணுவோம். இப்படி இருக்கும் பொழுது அந்த வண்டியோட செயின் பிளே இருக்கு பாத்தீங்களா, அது 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை தான் தொய்வலாகும். அப்படி தொய்வலானாலும் நம்ம டக்குன்னு எப்போதும் யூஸ் பண்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி நம்ம டக்குன்னு இழுத்து வச்சுக்கிருவோம். ஆனா ஸ்போர்ட்ஸ் பைக் வெர்ஷன் போயிட்டீங்க, ஹையர் சிசிக்கு போயிட்டீங்க, இப்போ உங்களை மாதிரி வண்டிக்கெல்லாம் போயிட்டீங்க அப்படின்னா வண்டியோட ஸ்பீடு அதிகமா இருக்கும். அப்படி அதிகமான ஸ்பீடு போயிட்டு இருக்கும் பொழுது செயினோட பிளே ரொம்ப ஸ்பீடாவே தொய்வலாயிரும். இப்ப அந்த வண்டிக்கு செயின் கவர் கொடுத்தாங்கன்னா என்ன தெரியுமா நடக்கும்? அந்த செயினோட பிளே தொய்வலா இருக்கும் பொழுது அந்த செயின் போய் செயின் கவர்ல உரச ஆரம்பிக்கும் பொழுது ஓட்டுறவங்களுக்கு ஒரு விதமான பயம் ஏற்படும். வேற எதுவும் ப்ராப்ளம் வந்துருச்சோ அப்படிங்கிற பயம் ஏற்படும். அது மட்டும் இல்லாம செயின் கவர்ல உரசி அந்த செயின் கவரே உடைஞ்சு பெரிய விபத்தை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்கு. இந்த மாதிரி காரணத்தினாலதான் ஹையர் சிசி பைக்ல ஃபுல்லாவே செயின் கவர் கொடுக்கறத அவங்க ரெக்கமெண்ட் பண்றது இல்ல. ஓகேங்களா? ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப செயின் ஸ்ப்ராக்கெட் ஓப்பனா கொடுத்துட்டாங்களா, இப்படி கொடுக்கும் பொழுது செயின்ல என்ன இருக்கும், அந்த லியூபோட பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். அது என்ன செய்யும் அப்படின்னா அட்மாஸ்பியர்ல உள்ள கல்லு, மண்ணு, டஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்து கொண்டு போய் செயின்ல வச்சுக்கிறோம். இதனால அதிகமான நாய்ஸ் ஏற்படும். அதனால கம்பெனில என்ன சொல்றாங்கன்னா, குறைஞ்சது 500 கிலோமீட்டர் அல்லது 2 வாரத்துக்கு ஒரு முறை செயினை கிளீன் பண்ணி லீவ் போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த வண்டி வச்சிருக்கவங்க ஓயாம சர்வீஸ் சென்டருக்கோ அல்லது ஒரு மெக்கானிக்டையோ அல்லது ஒரு ஒர்க் ஷாப்புக்கோ போறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். இப்போ ஓப்பன் செயின் ஸ்ப்ராக்கெட்டா இருந்துச்சுன்னா அவங்களே நீட்டா வீட்டுல கிளீன் பண்ணி லூப்பும் போட்டுக்கலாம். இதுதானே வித்தியாசம். அதாவது ஏன் செயின் ஸ்ப்ராக்கெட்டுக்கு கவர் கொடுக்குறாங்க, ஏன் செயின் ஸ்ப்ராக்கெட்டுக்கு கவர் கொடுக்கல அப்படின்னு. இதையும் தாண்டி சில கம்பெனி என்ன சொல்லுது அப்படின்னா, நாங்க வண்டியோட லுக்குக்காகவும் செயின் கவரை கொடுக்கறது இல்ல, எடுத்துடுறோம், மேல மட்டும் ஒரு கார்டு மாதிரி கொடுத்து ஒரு சேஃப்டிக்காக கொடுத்துடுறோம், கீழே உள்ள கவரை நாங்க நேக்கடா விட்டுறோம், நாங்க கொடுக்கறது இல்லைன்னு சொல்றாங்க. அதையும் தாண்டி சில கம்பெனி என்ன சொல்றாங்க அப்படின்னா, செயின் கவரை நாங்க
கொடுக்காதனால வண்டியோட வெயிட் வந்துட்டு எங்களுக்கு குறையுது. இதனால நாங்க இன்ஜின்ல வேற ஏதாச்சும் ஒரு வெயிட் ஆட் பண்ணிக்கிறோம், பெர்ஃபார்மன்ஸை கூட்டிக்கிறோம், அதனால செயின் கவர் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஓ, கவரே இவ்வளவு விஷயத்த கவர் பண்ணுதானே. சரி, அதெல்லாம் விடுனே, எனக்கு ஏன் ஓயாம செயின் ஸ்ப்ராக்கெட் போகுது, அது கொஞ்சம் விளக்கம் சொல்றியானே. உங்க வண்டியில செயின் ஸ்ப்ராக்கெட் ஓயாம போறதுக்கு காரணமே நீங்க தான். ஏன்டா நீங்க வண்டியை கொண்டு வரும் பொழுதே உங்க செயினை கவனிச்சேன். இதுக்கு முன்னாடி சொன்னேன் பாத்தீங்களா விஷயம், அந்த விஷயத்தை நீங்க சுத்தமா செய்யவே இல்லை. அதாவது செயின் 500 கிலோமீட்டர்ல இருந்து 1000 கிலோமீட்டருக்குள்ள அல்லது 2 வாரத்துல இருந்து 3 வாரத்துக்குள்ள கிளீன் பண்ணி லூப் போடணும். கிளீன் பண்றதுங்கிறது ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் இல்லைண்ணே. நார்மலா நம்ம வீட்டில் உள்ள பழைய ப்ரஷ் இருக்கு பாத்தீங்களா, பல்லு வளர்க்குற ப்ரஷ், அந்த ப்ரஷ்ஷை வச்சு நீங்க கிளீன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதுக்குன்னே வந்துட்டு ஸ்பேர் ஷாப்ல எல்லாமே செயின் கிளீன் பண்றதுக்குன்னே தனியா ப்ரஷ்ஷும் கொடுக்குறாங்க. அந்த ப்ரஷ்ஷை வச்சு நீங்க ஈஸியா கிளீன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிளீன் பண்றதுல ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். ஓரிங் உள்ள செயின், ஓரிங் இல்லாத செயின் அப்படின்னு 2 டைப் இருக்கு. இப்போ உங்க வண்டியோட செயின் ஓரிங் டைப்பா ஓரிங் இல்லாத டைப்பான்னு தெரிஞ்சுக்கணும். ஓரிங் இல்லாத டைப் அப்படின்னா நார்மலா பெட்ரோல் அல்லது ஒரு டீசல் 50 ரூபாய்க்கு வாங்கி அதை ப்ரஷ்ல தொட்டு நீட்டா நீங்க கிளீன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தானா கிளீன் ஆயிரும். ஓரிங் இருக்கக்கூடிய டைப்ல நீங்க இந்த மாதிரி பெட்ரோல் அல்லது டீசல் வச்சு கிளீன் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஓரிங் வந்து ரப்பர் டைப்லான மெட்டீரியல் தான். இப்போ அந்த பெட்ரோலோ டீசலோ போடும்பொழுது அந்த ஓரிங் என்ன செய்யும் அப்படின்னா விரிஞ்சு கொடுத்துரும். ஓகேங்களா? இப்ப பாக்குறதுக்கு உங்களுக்கு வந்து செயின் கிளீன் ஆன மாதிரி இருக்கும். ஆனா நீங்க அந்த மாதிரி ஓரிங் உள்ள செயினை வந்து கிளீன் பண்ணி ஓட்டினீங்க அப்படின்னா வண்டியோட சவுண்டே பழசை விட ரொம்ப ஒஸ்டா போயிடும். அதனால இந்த ஒரு சின்ன டிஃபரெண்ட்டை மட்டும் பார்த்துட்டு நீங்க வீட்டில் வந்துட்டு ப்ரஷ்ஷை வச்சு அழகா கிளீன் பண்ணி நீங்க வந்துட்டு லியூப் பண்ணிக்கலாம். இந்த லியூப்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா நீங்க செயின் ஸ்ப்ரே தான் யூஸ் பண்ணணும்னு நான் சொல்ல வரல. நீங்க ஒன்னு செயின் ஸ்ப்ரே யூஸ் பண்ணலாம் அல்லது புது ஆயிலா யூஸ் பண்ணலாம். அதாவது நம்ம ஒர்க் ஷாப்ல போய் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு புது ஆயில் தருவாங்க. அந்த புது ஆயிலை நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துல கிரீஸோட யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கணும் அப்படின்னா நீங்க தாராளமா செயின் ஸ்ப்ரே அடிச்சுக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்ப நான் சொன்னது வந்துட்டு அதாவது ஓரிங் இல்லாத செயினுக்கு இதை பண்ணிக்கலாம். அதாவது பெட்ரோலோ டீசலோ வச்சு கிளீன் பண்ணி ஒரு ப்ரஷ்ஷை வச்சு கிளீன் பண்ணி அதுக்கு வந்துட்டு லியூப் அடிச்சுக்கிருவீங்க. இப்போ செயின் ஓரிங் இருக்கக்கூடிய டைப்புக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நான் சொல்லணும்ல. அதனால செயின் ஓரிங் இருக்கக்கூடிய வண்டிகளுக்கு ரொம்ப ரொம்ப பெட்டரான விஷயம் என்ன அப்படின்னா நீங்க டைரக்டா போய் வாட்டர் வாஷ் பண்றது மட்டும்தான். வாட்டர் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்துட்டு அந்த செயின்ல இருக்கக்கூடிய அழுக்கு போயிடும். அது போனதுக்கு அப்புறம் மறுபடியும் இதே மாதிரியே நீங்க செயின் லியூபோ அல்லது ஒரு இன்ஜின் ஆயில், புது இன்ஜின் ஆயிலோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமா. இந்த செயின் ஸ்ப்ரே அடிக்கிறதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குண்ணே. செயின் ஸ்ப்ரே எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா டைரக்டா செயினோட நடு இடத்துல மட்டும்தான் வச்சு அடிக்கிறாங்க. இப்படி அடிக்கிறதுனாலதான் செயின் ஸ்ப்ராக்கெட்டோட லைஃப் வரவே மாட்டேங்குதுன்னு நான் சொல்லுவேன். செயின் அப்படின்னா இந்த லிங்க் 2 லிங்க் இருக்கு பாத்தீங்களா, இந்த லிங்க் எந்த இடத்துல ஜாயிண்ட் ஆயிருக்கோ அந்த இடத்துல தான் வந்துட்டு அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? அதுதான் வந்து வளைஞ்சு செயின் ஸ்ப்ராக்கெட்டோட ஓடக்கூடிய இடம். அப்பனா நம்ம செயினை லியூப் பண்ணணும் அப்படின்னா அந்த ஜாயிண்ட் எங்க இருக்கோ அந்த இடத்துல தான் நம்ம வந்துட்டு லியூப் அடிக்கணும். அப்படி அடிக்கக்கூடிய பட்சத்துல மட்டும்தான் செயின் ஸ்ப்ராக்கெட்டுக்கு நம்ம ப்ராப்பரா லியூப் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். நிறைய பேர் வாங்கிட்டு என்ன பண்றாங்கன்னா வெறுமனே செயின்ல மட்டும் டைரக்டா அடிச்சு விட்டுறாங்க. அதாவது சென்டர்ல மட்டும் அடிச்சுறாங்க, இந்த சைடு அந்த எட்ஜ் பாயிண்ட் 2 பாயிண்டையுமே விட்டுறாங்க. இப்படி அடிச்சோம் அப்படின்னா செயினுக்கு லியூப் எடுக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இருக்காது. அதனால நீங்க செயினை கிளீன் பண்ணிட்டு பக்காவா கிளீன் பண்ணிட்டு செயினுக்கு லியூப் எடுக்கிறீங்க பாத்தீங்களா, அது வந்துட்டு இந்த 2 எட்ஜ்லயும் அடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு செயினோட லைஃப் நல்லா இருக்கும். இப்படி நீங்க பண்ணீங்கனாலே உங்க செயின் ஸ்ப்ராக்கெட்டை ஓயாம மாத்தக்கூடிய சூழ்நிலை வராது. குறைஞ்சபட்சம் 15,000 இருந்து 20,000 கிலோமீட்டர் வரைக்கும் சாலிடா லைஃப் கொடுக்கும். சரிண்ணே, என் மேலேயும் தப்பு இருக்கு. இனிமே நான் புது செயின் ஸ்ப்ராக்கெட் மாத்தினால இருந்து இதை ஃபாலோ பண்ணிக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க, நான் ஒன்னும் செயின் ஸ்ப்ராக்கெட்டை மட்டும் அப்ப மாத்தி விட்டுருங்க, நான் வந்து வண்டி எடுத்துக்கிறேன். சரியானே? அண்ணே, நீங்க கொடுத்த செயின் ஸ்ப்ராக்கெட்டை மட்டும் மாத்தவும் முடியாதுண்ணே. ஏனே அப்புறம் அதை ஏன் மாத்த முடியாதுன்றீங்க? ஏன்டா நீங்க வெறுமனே செயின் ஸ்ப்ராக்கெட் மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. எப்போதுமே நான் எல்லாத்துக்கும் என்ன அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்னா செயின் ஸ்ப்ராக்கெட் வாங்கிட்டு வரும் பொழுதே அந்த செயின் ஸ்ப்ராக்கெட் ஹப் உட்காரக்கூடிய வீல் ரப்பரும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம 3வது விஷயமா செயின் ஸ்ப்ராக்கெட் பேரிங் வாங்கிட்டு வர சொல்லுவேன். நல்லா புரிஞ்சுக்கங்க, செயின் ஸ்ப்ராக்கெட்டுக்கு வரக்கூடிய வீல் ரப்பரு, அந்த செயின் ஸ்ப்ராக்கெட்டுக்குள்ள வரக்கூடிய பியரிங், இதை 3த்தையும் நீங்க சேர்த்து மாற்றும் பொழுது செயின் ஸ்ப்ராக்கெட்டோட லைஃப் ரொம்ப நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாம புது செயின் ஸ்ப்ராக்கெட் மாட்டிட்டு ஓட்டும் பொழுது நீங்க ஷோரூம்ல இருந்து வண்டி எடுத்து ஓட்டின ஃபீல் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இதையும் தாண்டி நம்ம வண்டி மேல பர்சனல் கேர் எடுத்து செக் பண்ணணும் அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய வீலுக்கு வரக்கூடிய 2 பியரிங் எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் செக் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் ப்ராப்பரா பார்த்து மாத்தினா மட்டும்தான் உங்களுக்கு செயின் ஸ்ப்ராக்கெட்டோட லைஃப் நல்லா இருக்கும். செயின் ஸ்ப்ராக்கெட் மாத்தினக்குன்னா பிரயோஜனமும் கிடைக்கும். ஏன்னா வெறும் 1000 ரூபாய் செயின் ஸ்ப்ராக்கெட் மாத்திர வேலை இருந்து எல்லாரும் நினைக்கிறோம். ஆனா அதுல 1008 விஷயம் இருக்குன்றத புட்டு வச்சிட்டேனே. கண்டிப்பா இவ்வளவு விஷயம் இருக்குல்லண்ணே, அதை தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வண்டிக்கு நல்லது, செயின் ஸ்ப்ராக்கெட்டுக்கும் நல்லது. ஆமாண்ணே, நம்ம வண்டிக்கு என்னென்னலாம் போயிருக்குன்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் மாத்திருங்க, பில்லுல போட்டுருங்க, நான் காசை தந்துடுறேன். கண்டிப்பா நீட்டா ப்ராப்பரா பண்ணி தரேன். திருப்தியா வேலையை பார்த்துக்கோங்க, நானும் வண்டியை திருப்தியா எடுத்துட்டு போறேன்.
அதே மாதிரி வண்டி சம்பந்தமா எந்த டவுட்னாலும் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். நீங்க கண்டிப்பா எனக்கு கால் பண்ணுங்கண்ணே, உங்களுக்கு நான் கிளியர் பண்றேன். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப thanks. வேலையை முடிச்சுட்டு கூப்பிடுங்க, வந்து எடுத்து. நான் கூப்பிடுறேன். ஒரு 2 ல இருந்து 3 மணி நேரத்துக்குள்ள கால் பண்றேன், வந்து எடுத்துக்கங்க. சரிங்கண்ணே, வரட்டுமா? வாங்கண்ணே, தேங்க்யூ.